கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுல் போதையில் இருக்கா, எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக கிட்ட வந்துக்கிட்டே இருக்கானா. ஹீரோயின் மரியாதையை தள்ளி போயிடு, தயவு செஞ்சு வந்து என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்கிறா. போதையில் கூட வந்துட்டு நான் உன் பக்கத்தில் வர்றது கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படியே லவ் மூடில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே எட்டி மிதி மிதி மிதின்னு அவனை மிதிக்கிறான். ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவள் பக்கத்தில் கூட நீ வரக்கூடாது, அவளை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு. எப்படிடா உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான். மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா இப்பவே நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது போதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஆனா ஹீரோ வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு அவன் வந்து ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. ஹீரோயின் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல ஆயிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இது பாரு, நீ கொஞ்சம் கண்ணை திறந்து நல்லா ஊத்து பாரு, நான் யாருன்னு உனக்கே தெரியும், நீ வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அடியே கொஞ்சம் சும்மா அருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாலும் கேட்க மாட்றா. இவனுமே போதையில இருக்கானே. அதுக்கப்புறம் அவன் மட்டும் என்ன பண்ணுவான், அவ்வளவுதான், ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்த உடனே அட பாவி என்னடா பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறா. என்னது, நான் உன்னை என்னவோ பண்ணனா, நீதாம்மா என்னென்னவோ பண்ண அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாத்துக்குமே வந்து முழுசா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, மண்ணாங்கட்டி எழுந்து மரியாதை இங்கேருந்து வெளில போயிடுறா. என் ஆத்தாக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன இப்பவே அவ்வளோதான் உப்பு கண்டம் போட்டுருவா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். ஹீரோ கரெக்டாக ரூமை விட்டு வெளியில் போகிறானா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தா அங்கே ஒரு ரூமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கடி இருக்கேன்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட மொபைலில் இவங்க வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல். அதனால தான் இவங்க ஒரு வாட்டியும் ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணுறா, எங்கெல்லாம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம எப்படா தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதே நேரத்துக்கு செக்ரட்டரி இப்போ தான் சொல்கிறான், சார் அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி தான் சார், அந்த நகையை வந்து மேடம் திருடல, அங்கே ஒரு வேலைக்கார பொம்பளை தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. வேற வழியே இல்லை, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட மாட்டி மொத்த உயிரும் போகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடியிலேருந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறக்கிறா. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு அப்போ தான் அங்கே கிராஸ் பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோவோட கையிலேயே வந்து விழுந்துடுறா. இறங்குறதுக்கு கூட இப்போ டைம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை அப்படியே இங்கேருந்து கொண்டு போயிடு, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவளை கொண்டு போய் தனியான ஒரு இடத்துல பேசுகிறான். நான் தான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் நினச்ச மாதிரி தான் நீ அதை பண்ணலை, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், என் கண் எதுக்கு நீ அவளை அடிச்சுட்ட, அவள் வந்து என் உயிரியை